காணப்பட்டதும் எவன் நமக்கு அடே பல 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 மின்னியம்மா மின்னியம்மா வந்தாலே தேர்மானம் தம்பி ரொம்ப நல்லா பேசுறேன். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உன் கூட எத்தனை பேர் போறீங்க? ஏமா உங்க சாண்ட கூட ஒரு கட்டி கம்மிருங்கம்மா. உன் கூட எத்தனை பேர் போறீங்க? என் கூட எத்தனை பேர் பண்றாங்க கேக்குறீங்க? ஒரே ஒரு அக்கா. ஒரேப்பா ஒரு பொண்ணா? ஏங்க ஒரு பொண்ணு தாங்க. உன்னோட 2 பேரு. என்னோட 2 பேருங்க. உன் கூட எத்தனை பேர்ப்பா? நான் வந்து ஒண்டி கட்டாக்கறேன் நானு. பாரியா? டேய். எந்திராஜ சாண்ட வச்சு போயா. நாகோ எத்தனை ஒரு 3 அக்கா தங்கச்சிக்குமா? 3 அக்கா தங்கச்சி. அடோ யப்பா. டேய் மத்தாலகாரா. இப்போ உங்களுக்கு இதே வேலையாட்டங்குது. எதுக்கு? தம்பி. எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா? எத்தனை? டேய் உங்க அம்மா மேல எல்லாம் நான் கிடையாது. டேய் சும்மா கொஞ்சமா லேசா எங்க நாட்டு ஆள ஒண்ணே ஒண்ணு கரிப்புல கொத்தாட்டம். டேய் சும்மா 49 புள்ளைதான். ஏனோ கரிப்புல கொத்தாட்டம் ஒண்ணே ஒண்ணுன்னா இவங்களுக்கு ஆகட்டும் அவங்க அதெல்லாம் விளையாண்டுக்கிறீங்க பூரா. 49 பிள்ளையை பெத்தனே. ஆமா 49 பிள்ளையை பெத்தனே. 49 பிள்ளையை பெத்து வந்த ஜனம் வந்த மாதிரி போன ஜனம் போனபடி வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் கூட 49 கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். அப்படி இல்ல தம்பி. சும்மா 3 கல்யாணத்துல ஆடு மாடு ஓட்டி விட்டுட்டாரு. இல்ல இப்ப 40 பொண்ணு எவ்வளவு வரும்? 40 பொண்ணு வந்தா இதெல்லாம் பண்ணி முடியாது. டஜன் போறது அது மிஷினோ உள்ள புள்ள மேல மிஷின் வச்சிட்டு போறாங்க. ஏன் தட்டுவானே? ஆமா நான் ஆம்பளை வாங்கி கொடுத்துக்கறேன் தம்பி. கட்டிற உள்ள மிஷின் தான் இது. 49 பிள்ளை பெத்து சந்திரனுக்கு 27 குலத்தரிசிக்கு 9ஆகவும் காசிபருக்கு 13ஆக செய்து கொடுத்துட்டோம். ஆடு மாடு ஓட்டி விட்டீங்க. 49 பிள்ளைன்னு சொன்னேன். 49 பிள்ளையும் பெண் பிள்ளை தானப்பா. அப்படி போடு. இந்த நாட்டையால ஆசைக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லை. எனது கணவருக்கு நான் குழந்தையாகவும் எனக்கு அவர் குழந்தையாகவும் தான் இருந்து வருகின்றோம். அப்படி இருந்தாலும் இந்த சண்டாள பாவி எங்க மாமனார் இருக்கிறார பிரம்மதேவன் சொன்னானு எங்க வீட்டுக்காரு 49 பெண்ணு பெத்ததெல்லாம் போதாது 50ஆவதா தவம் செய்து உமா மகேஸ்வரிய தபத்துல தாட்சாயினியா பெற்றெடுத்தா தேவரெல்லாம் நமக்கு அடிமை. 50ஆவது ஒரு மகன் வந்தா 49 பெண்ணு பெற்று என்ன சுகம்? அந்த ஈஸ்வரியால தான் நம்மளுக்கு லாபம் பெருமை இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைப்படி 50ஆவது தபத்துல தாட்சாயினி மகளாக பெற்று இப்போ ஒரு பொண்ணு பெத்தீங்க. ஆமா தம்பி. அடி குண்டானி. இப்போ ஒரு பெண்ணு பெத்தா கருவறையில 10 மாதம் சுமந்து பெக்கல தபம் செய்து தாட்சாயினி பெற்றீங்க. ஆமா தம்பி. உனக்கு வேலை இல்ல ஒண்ணும் இல்ல. பாக்குற சகால்திங்க இல்ல 49 பெண்ணு ஒரு கண்ணா வளர்த்தா பாக்குற சகால்திங்க இதெல்லாம் சுடுமா வந்துச்சு. இது ஒரு கண்ணா வளர்க்கறாங்க யாரும் சொல்லக்கூடாதுன்னு 49 பெண்ணு ஒரு கண்ணாக அந்த தாட்சாயினி மட்டும் ஒரு கண்ணாக வளர்த்து 5 வயது ஆனது. 5 வயது ஆனதும் திரும்ப ஈசனுக்கே மனம் முடித்தோம். ஆனா தம்பி கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மவளை பாத்துட்டு வரணும்னு போனாரு எங்க வீட்டுக்காரு. போனாலும் வந்தாரான்னு தெரியல. உனக்கு ஏதாவது தகவல்? போனாலும் வரல நான் வரட்டா நீ வேற எது வரன்றடா. அப்படி எங்க வீட்டுக்காரு இருந்தா அவர் மனைவியாகிய பழனையாவது சொல்லாதா சொத்தமைக்கு சொந்த முலை இங்க நான் வருவேன் வெற்றிங்க நான் வருவேன்.
என்ன வார்த்தை? ஏய் சொல்லடா சோத்தம்மிக்கு. வாடா போடானா மழை பொல பொல ஆயிடும் உனக்கு. பண்ண முடியும் என்ன? என்ன பண்ணிடுவ நீ? ஒரு